length L extend from x is equal to a லேருந்து L plus a வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு மாஸ் மேலே எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆக்சிஸில் இங்கே ஒரு மாஸ் m இருக்குது அண்ட் இங்கே ஒரு ராட் இருக்குது. இந்த ராட் வந்து ஏலேருந்து இந்த ராடோட லெங்க் எல்னா L plus a வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா இந்த ராட்னால இந்த மாஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து ரெண்டு பாயிண்ட் மாஸ்க்கு இடையில நம்ம வந்து ஃபோர்ஸ் எழுதணும் அப்படின்னா g m1 m2 by r² அப்படின்னு எழுதலாம் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இதை பாயிண்ட் மாஸாக பிரிக்கணும். அப்போது நிறைய பாயிண்ட் மாஸாக பிரிச்சுட்டு ஒரே ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கலாம். அந்த எலிமெண்ட் எப்படின்னு நம்ம இன்டகிரேஷனில் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த எலிமெண்ட்டோட லெங்க்த்து dx, ஏன்னா மொத்த லெங்க்த்தை dxஆக பிரிச்சிட்டோம். இதோட மாஸ் வந்து dmனு வச்சுக்கலாம். இவங்க லீனியர் மாஸ் டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b x². லீனியர் மாஸ் டென்சிட்டினா மாஸ் ஆஃப் 1 மீட்டர் ஒயர். அப்போ 2 மீட்டர் ஒயருக்கு மாஸ் ஆஃப் 1 மீட்டர் ஒயர் மியூ. அப்போ 2 மீட்டர் லெங்க்த்துனா 2 மியூ. இப்போ dx மீட்டர் லெங்க்த்துனா இப்போ இதோட மாஸ், இந்த எலிமெண்ட்டோட மாஸ் என்னன்னா மியூ டைம்ஸ் dx அப்படின்ட்டு வரும். இந்த எலிமெண்ட்னால இது மேலே உள்ள ஃபோர்ஸ், அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்னாலையும் இது மேலே உள்ள ஃபோர்ஸை ஆட் பண்ணணும். அப்போது force on this mass due to this element, small force dF is equal to g into இந்த mass m. இந்த இது வந்து x டிஸ்டன்ஸில் இருக்கிறதா வச்சுக்கலாம். x டிஸ்டன்ஸில் இருக்க g into m into இதோட mass dm by x². But dm is mu dx அப்படின்றதுனால the force due to the elemental mass is equal to g m mu dx by x² அப்படின்னு வருது. அப்போ அந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ் இந்த x வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா மாஸ் இங்கே ஆரம்பிக்குது. அப்போ இந்த x இங்கே ஆரம்பிக்கும் போது a இருக்கும், இங்கே போகும்போது L plus a இருக்கும். அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் ஆட். ஸோ we are supposed to add the total ஃபோர்ஸுக்கு sum of all the forces of the elemental masses starting from a to a plus L அப்படின்னு வரும். ஸோ integral g m mu dx by x² a to a plus L. But whereas mu value வந்து a plus b x² னு கொடுத்துட்டாங்க. ஸோ gm கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். integral a plus b x² into dx by x² அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஏலேருந்து a plus L. ஹென்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா gm வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரெண்டு இன்டெக்ரலாக இதை பிரிச்சிடலாம். இன்டெக்ரல் a by x² dx plus integral b x² by x² dx அப்படின்னு பிரிச்சிடலாம். 0லேருந்து ஏலேருந்து a plus L வரைக்கும். ஸோ gm இங்கே நம்ம பண்ணோன்னா x power minus 2 ஆகிடும். a x power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. இதுக்கு வந்து ஏலேருந்து a plus L வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணும். ப்ளஸ் இது b கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். இன்டெகிரல் dx x ஏலேருந்து a plus L வரைக்கும். ஹென்ஸ் gm இது வந்து minus 1 by x. ஸோ a into இது வந்து minus 1, இது வந்து x power minus 1 வரும். minus 1 by x அப்பர் லிமிட் போட்டோன்னா minus 1 by a plus L minus of minus 1 by a இது போட்டாச்சு. ப்ளஸ் b into upper limit a plus L minus lower limit a. ஸோ இதை நம்ம இது பண்ணோன்னா gm minus into minus plus a into 1 by a minus 1 by a plus L plus bl. So this is the force exerted by this on that. So here our option is B.